எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. கிழவி இந்த வயசுல இது உனக்கு தேவையா, அண்டு பாட்டி நீ இன்னும் சாகலையா, அண்டு வயசான காலத்தில் பேரன் பேத்தியை பார்த்துட்டு வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே. ஸோ என்னோட கூட இருக்கிறவங்களே நிறையா பேருக்கு நான் அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. பட் எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், என் குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதில் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அது அவங்களுக்கு ப்ராப்ளம்னா அது அவங்களோட ப்ராப்ளம். ஸோ ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க சொல்லணும், பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க சொல்லணும். அதுக்காக அவங்களுக்காக என்ன நான் மாற்றிக்கவும் தயாராக இல்லை. அதே மாதிரி அவங்களோட கமெண்ட்ஸ்னால நான் ஹர்ட் ஆகவும் தயாராக இல்லை. அவங்கெல்லாம் யாருமே இல்லை. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், என் வாழ்க்கையை நான் வாழறேன். அதனால் நான் ஹாப்பியாக இருக்கேன். என் ஹஸ்பண்ட் இன்னும் சப்போர்ட்டிவாக இருப்பார். நான் ஏதாவது ஒரு கமெண்ட்டுக்கு கொஞ்சம் சேடானா கூட நீ அதை பிளாக் பண்ணிவிட்டு அடுத்தது உன்னோட ரீல்ஸை பண்ணுற வழியை பாரு அப்படி தான் சொல்லுவார். ஓகே, ஆனால் ஹர்ட் ஆகும்ல மேம்? ஏதாவது ஒரு கமெண்ட் டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் இல்லை, பெர் டேவே ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே பயங்கரமாக வரும். உனக்கு சங்கூத போகிறோம், உனக்கு பாடி ரெடி பண்ணிடலாம், ஆயா சாக போகிறாங்க, ஃபுல்லாக அதை பற்றி தான் ரிலேட்டடாகவே தான் இருக்கும். பட் ஆனால் நான் வந்து எதுக்குமே வந்து தளராமல் வந்துட்டு குவைட்டாக நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஹார்ட்டை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா கர்மாங்கிறது ஒரு பூமரங்கு, அது அவங்களுக்கு தெரியல. பாவம் பழச்சு போட்டு. ஆனால் எனக்கு பாவமாக இருக்கு, அவங்களால எப்படி இந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. ஏதாவது தக்கா வந்து அவங்களுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுப்பீங்களா? நிறைய கொடுத்துருக்கேன் நான் வந்து, மேலே அது இது பண்ணி நான் நிறைய கொடுத்துருக்கேன். நான் ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், அவங்க போட்ட கிளவி உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க அதையே ரீல்ஸ்ல தான் ரிப்ளை கொடுத்துருக்கீங்க. கரெக்ட்.